all, வணக்கம். இந்த வீடியோல ஜாப் ஆஃபர்ஸ்க்கான பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். இப்போதான் நீங்க இந்த டாபிக்ல ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நாங்க பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவையும் நீங்க தேவை அப்படின்னா அந்த வீடியோவும் பாருங்க. அப்படி இந்த வீடியோ தான் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க. இந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டீங்க அண்ட் ஆஃபர் லெட்டரும் மெயில் அனுப்பியிருப்பாங்க. அந்த ஆஃபர் லெட்டரை அக்செப்ட் பண்ணணும்னா என்ன மாதிரி மெயில் அனுப்பணும் அப்படின்றது தான் பார்ட் 1 வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போ இந்த பார்ட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதே மாதிரி நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டீங்க, ஜாப் ஆஃபருக்கான அந்த ஆஃபர் லெட்டரும் உங்களுக்கு கிடச்சிருச்சு. பட் இந்த டைம் உங்களுக்கு அதை விட பெட்டராக வேற ஒரு ஆப்ஷன் இருக்கனால இந்த ஆஃபரை நீங்க டிக்ளைன் பண்ணணும். அப்படி டிக்ளைன் பண்ணணும்னா அதுக்கு நீங்க எப்படி மெயில் அனுப்பணும் அப்படின்றத இந்த பார்ட்ல பார்க்க போறோம். சோ டிக்ளைனிங் a ஜாப் ஆஃபர்க்கான இமெயில் சாம்பிள் தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. சாம்பிள் டெம்ப்ளேட் எப்படி எழுதணும் அப்படின்னு நான் இந்த வீடியோல சொல்லி தர போறேன். ஸோ டெம்ப்ளேட்டோட ஹாஃப் எழுதியிருக்கேன். ஸோ ரிமைனிங் ஹாஃப் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதை அரேஞ்ச் பண்ணிட்டு எழுதுறேன். ஸோ சப்ஜெக்ட் என்ன எழுதணும் அப்படின்னா, டிக்ளைனிங் ஜாப் ஆஃபர் ஃபார் நீங்கள் என்ன டைட்டிலுக்கு ஒரு என்ன பொசிஷனுக்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்களோ அந்த பொசிஷன் அண்ட் ஹைஃபன் உங்களோட நேம். ஸோ டியர் ஹெச்ஆரோட நேம் ஆர் யார் உங்களை ஹையர் பண்ணாங்களோ அந்த பர்டிகுலரோட பர்சன் ஆர் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ஹெச்ஆரோட நேம் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் டியர் ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெச்ஆரோட நேம் போடணும். டியர் அந்த ஹெச்ஆரோட பேர். அடுத்த லைன்ல ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ஒரு சென்டென்ஸ் இன்க்ளூட் பண்ணுறது கொஞ்சம் பொலைட்டாக இருக்கும். எடுத்தோடனே நான் வரமாட்டேன், இது எனக்கு வேணாம், எனக்கு இன்னொரு ஆஃபர் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சொல்கிறது கொஞ்சம் பொலைட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் வெல் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. இந்த மாதிரி இன்டர்வியூ ப்ராசஸில் இந்த பர்டிகுலர் பொசிஷன் இந்த பர்டிகுலர் கம்பெனியில் நீங்கள் எனக்கு ஹையர் பண்ணதுக்கு தேங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி அப்படின்றத சொல்லணும். லைக் இந்த மாதிரி நான் டிக்ளைன் பண்ணுறேன் இந்த ஆஃபரை, பட் இது ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன். ஏன் அப்படின்னா இது எல்லா ப்ராசஸுமே ஸ்மூத்தாக முடியணும் அப்படின்னு நான் நினச்சேன், பட் அந்த மாதிரி சிச்சுவேஷன் பேஸ்டாக அமையலை. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு லாஸ்ட்டாக கன்க்ளூட் பண்ணிட்டு முடிச்சிடலாம். ஸோ அதுக்கு தான் ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் வெல், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆஃபரிங் மீ த டேஷ் பொசிஷன். ஸோ என்ன பொசிஷனுக்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்களோ அந்த பர்டிகுலர் பொசிஷனை இங்கே எழுதணும். என்ன கம்பெனியில் அட்டன் பண்ணீங்களோ அந்த கம்பெனியோட நேம். ஆஃப்டர் கேர்ஃபுல் கன்சிடரேஷன் ஐ ஹாவ் டிசைடட் டு டிக்ளைன் தி ஆஃபர். ஸோ இந்த மாதிரி இந்த டிக்ளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேஸ் அந்த சிச்சுவேஷன் நெக்ஸ்ட் பாயிண்ட்ல நீங்கள் சொல்லலாம். ஸோ இது சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் அந்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு எழுதிட்டு அது சொல்கிறேன். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஐ ஹோப் யூ டூயிங் வெல், அவங்களுக்கு இந்த பர்டிகுலர் பர்சன் எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு லைனை இன்க்ளூட் பண்ணிட்டு அண்ட் இன்டர்வியூ ப்ராசஸ் எடுத்ததுக்கு ஹையர் பண்ணதுக்கு தேங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டிக்ளைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு பொலைட்டாக சொல்லணும். ஸோ இதில் ஜஸ்ட் ஒரே லைனில் இந்த மாதிரி ஐ எம் டிக்ளைனிங் த ஜாப் ஆஃபர் அப்படின்ற மாதிரி சொன்னால் அது அவ்வளோ பொலைட்டாக இருக்காது அண்ட் நல்லாவும் இருக்காது. ப்ரொஃபஷனல் வேல ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ இது அடுத்து நெக்ஸ்ட் என்ன சென்டென்ஸ் வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அதை கண்டினியூ பண்ணுற மாதிரி என்ன சொல்லலாம் அப்படின்னா, திஸ் வாஸ் அ டிஃபிகல்ட் டிசிஷன். ஸோ இது ரொம்ப கஷ்டமாக இருந்த அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு, பட் வேற வழி இல்லை, இந்த மாதிரி நான் இந்த ஆஃபர் டிக்ளைன் தான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஆஸ் ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட் வித் இந்த கம்பெனி அண்ட் த டீம் ஐ மெட் டியூரிங் த இன்டர்வியூ ப்ராசஸ். எதனால் உங்களுக்கு அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் அட்டென்ட் பண்ண கம்பெனியும் நல்ல கம்பெனி, இந்த கம்பெனியில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அண்ட் அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் அப்போ மீட் பண்ண டீமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால இந்த டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கொஞ்சம் கைண்டாக இருக்கும். அடுத்து ஒரு லைன் விட்டுட்டு ஐ ட்ரூலி அப்ரிஷியேட் த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் யோர் டைம். ஸோ நீ இந்த டைமும் உங்களோட டைம் அண்ட் எனக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹோப் வி ஹேவ் த சான்ஸ் டு கனெக்ட் அகெயின் இன் த ஃபியூச்சர். ஸோ ஃபியூச்சரில் நம்ம அகெயின் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களோட இமெயிலை கன்க்ளூட் பண்ணுறீங்க. அடுத்து ஒரு லைன் விட்டுட்டு தேங்க்யூ யோர் ஃபுல் நேம் அண்ட் யோர் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். இதுக்கு அடுத்து உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் ஆர் நௌக்ரி ப்ரொஃபைலோட ஐடி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஐடியும் நீங்கள் கொடுக்கலாம் கான்டாக்ட் இன்ஃபோக்கு பதிலாக. ஸோ இட் இஸ் யோர் விஷ். ஸோ இந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஜாப் ஆஃபரை
ப்ரொஃபஷ்னலாக பொலைட்டாக டிக்ளைன் பண்ணுறதுக்கான இமெயில் டெம்ப்ளேட் இது. ஸோ இதுதான் ஒன்லி டெம்ப்ளேட் அப்படின்றது கிடையாது. இது வந்து ஒரு சாம்பிள் டெம்ப்ளேட் தான். இது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் அண்ட் கொஞ்சம் பொலைட்டாக இந்த மாதிரி டிக்ளைன் பண்ணுறீங்க அந்த ஆஃபரை என்ன அப்படின்ட்டு டீட்டெயிலாக சொல்லாமல். ஸோ இந்த வீடியோ வந்து பார்ட் 2 டிக்ளைனிங்காக ஜாப் ஆஃபருக்கான வீடியோ. பார்ட் 1 முன்னாடியே சொன்ன மாதிரி அக்செப்டிங் த ஜாப் ஆஃபர் அந்த வீடியோவில் அதுக்கான டெம்ப்ளேட்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ எது உங்களுக்கு தேவையோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து காமெண்ட்டில் எங்களுக்கு சொன்னீங்கன்னா எதர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆர் உங்களுக்கு பிடிஎஃபாக எப்படி ஷேர் பண்ண முடியும் அப்படின்ட்டு நாங்கள் பார்ப்போம். வேறு ஏதாவது ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அதையும் எங்களுக்கு காமெண்ட்ல சொல்லலாம். அடுத்த வீடியோவில் ஜாப் ஆஃபருக்கான பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒன்ஸ் அதை அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அது உங்களுக்கு தேவை அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.